வணக்கம். கமலா தொலைக்காட்சி செய்திகளுக்காக இந்துமதி வீரப்பன். தலைப்புச் செய்திகள். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். ஆபரேஷன் திரிசூலம் திட்டம். புதுச்சேரி முழுவதும் 400க்கும் மேற்பட்ட ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை. தம்பி செய்த கொலைக்கு பழிவாங்க அப்பாவி அண்ணன் வெட்டி படுகொலை. 6 பேர் கொண்ட கும்பல் கைது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் நடைபெற்ற கடற்கரை தூய்மை செய்யும் பணியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். சர்வதேச கடலோர தூய்மை நாள் செப்டம்பர் மாதத்தின் 3வது சனிக்கிழமை என்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் கடலோர பகுதிகளில் குப்பைகளை அகற்றவும் கடல் சூழலை பாதுகாக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் கடலோர தூய்மை தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடலோர தூய்மை பணிகளை துவக்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், தலைமை செயலர் சரத் சௌஹான், கடலோர காவல்படை கமாண்டர் டிஐஜி தர்ஷிலா மற்றும் NSS NCC மாணவர்கள், தன்னார்வலர்கள் உட்பட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கடற்கரை சாலையில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தினர். இதில் சுமார் 1 டன் அளவிலான குப்பைகள் அகற்றப்பட்டன. தொடர்ந்து கடலோர காவல்படை சார்பில் நடைபெற்ற பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். தம்பி செய்த கொலைக்கு பழிக்கு பழியாக ட்ரம்ஸ் இசை கலைஞரான அப்பாவி அண்ணனை வெட்டி கொலை செய்த 6 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் உருவையாறு பகுதியை சேர்ந்தவர் 31 வயதான சவுந்தர். இவர் ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் வேன் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். ட்ரம்ஸ் இசைக்கலைஞரான இவருக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சந்திரலேகா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் இவர் கடந்த 17ஆம் தேதி இரவு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் தனது மனைவியை அழைத்து வர அவரது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது உத்தரவாகினிப்பேட் அருகே அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் சவுந்தரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் காவல்துறையினர் சவுந்தரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலையாளிகளை 2 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர். மேலும் கொலை நடைபெற்ற இடத்தை சுற்றியுள்ள CCTV காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் இந்த கொலை சம்பவத்தில் உருவையாறுபேட் பகுதியை சேர்ந்த வித்யாசாகர், விக்கி என்கிற விக்னேஷ், மணி பாரதி, உருளையன்பேட்டை பகுதியை சேர்ந்த மணியழகன், திப்புராயப்பேட்டை பகுதியை சேர்ந்த தினேஷ், லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த யோகேஸ்வரன் ஆகிய 6 பேர் கொண்ட கும்பல் என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக பகுதியில் பதுங்கி இருந்தவர்களை தனிப்படை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்து அவர்களிடமிருந்து 6 செல்போன்கள் மற்றும் சிம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த 2023ஆம் ஆண்டு வில்லியனூர் கண்ணகி அரசு பள்ளி அருகே உருவையாறு பகுதியை சேர்ந்த ரவுடி தனபால் என்பவரை 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. அந்த கொலை வழக்கில் தற்பொழுது கொலை செய்யப்பட்ட ட்ரம்ஸ் இசைக்கலைஞரான சவுந்தரின் தம்பி ரவுடி ஜீவா தான் முக்கிய காரணம் என்றும் அவ்வழக்கில் சிறைக்கு சென்ற அவர் பிணையில் வெளியே வந்து தலைமறைவாக இருந்துள்ளார். இந்த நிலையில் தனது கூட்டாளியான தனபாலை கொலை செய்துவிட்டு ஜீவா சுதந்திரமாக பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிவது ரவுடி தனபால் கூட்டாளிகளுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஜீவாவை தீர்த்து கட்ட பல்வேறு சதி திட்டங்கள் தீட்டி வந்தனர். ஆனால் ஜீவா தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்துள்ளார்.
இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட சவுந்தருக்கும் வித்யாசாகருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் சவுந்தர் தனது தம்பி ஜீவாவிடம் கூறி வித்யாசாகரை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜீவா இருக்கும் தைரியத்தில் சவுந்தர் பேசியது வித்யாசாகருக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஜீவாவை வெளியே வர வைக்கவும் ஜீவாவிற்கு எச்சரிக்கை விடும் நோக்கிலும் ட்ரம்ஸ் இசைக்கலைஞரான சவுந்தரை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கொலை செய்யப்பட்ட சவுந்தர் மீது காவல் நிலையங்களில் எந்தவித குற்ற வழக்குகளும் இல்லாத நிலையில் தம்பி செய்த கொலைக்காக அப்பாவி அண்ணனை தீர்த்து கட்டியுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனின் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார் என்று விதிமுறைகள் மீறிய அவரின் செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினார். பல முக்கிய துறைகளில் பணியிடங்கள் காலியாக உள்ளது என்றும், ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டதாக மக்களை ஏமாற்றி வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். அதிகாரிகளை வேலை வாங்க வேண்டியது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் கடமை. ஆனால் அதிகாரிகள் வேலை செய்யவில்லை என்று சொல்வது இவர்களின் திறமை இல்லாததையே காட்டுகிறது என்றார். பெருந்தலைவர் காமராஜர் அப்பழுக்கற்றவர், நிர்வாக திறமை உள்ளவர், மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மதுவிலக்கு கொண்டு வந்து அமல்படுத்தியவர், கல்வித்துறையை வளர்த்தவர், தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர். ஆனால் வீதிக்கு வீதி ரெஸ்டோ பார்களை திறந்துவிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று ரங்கசாமி கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவரது பெயரை உச்சரிக்கவே ரங்கசாமிக்கு அருகதை இல்லை என்றார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசியல் செய்கிறார், பாஜகவின் ஒரு அங்கமாகவே விளங்குகிறார். துணைநிலை ஆளுநர் மாளிகையை படிப்படியாக பாஜக அலுவலகமாக கைலாஷ்நாதன் மாற்றி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறமை மிக்க அதிகாரி, நிர்வாக திறமை மிக்கவர். இவரால் மாநிலம் வளர்ச்சி அடையும் என்று எண்ணியிருந்த நிலையில் மோடி பிறந்த நாளின் போது பாஜக ஏற்பாடு செய்திருந்த தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி மற்றும் முன்னாள் வனத்துறை அதிகாரி சத்தியமூர்த்தி ஏற்பாடு செய்த மோடி பிறந்த நாள் விழாவில் ஆளுநர் எவ்வாறு கலந்து கொண்டார் என்று கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக ஆளுநர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து துணைநிலை ஆளுநரின் செயல்பாடுகள் விதிமுறைகளை மீறி வருகிறது. முழு அரசியல்வாதியாக மாறிவிட்டார். தேவைப்பட்டால் நீதிமன்றம் சென்று வழக்கு தொடர தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். கடற்கரை சாலையில் 48 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பல்நோக்கு இல்லத்தில் கருத்தரங்கு கூடம், சினிமா தியேட்டர், நீச்சல் குளம் மற்றும் 26 அறைகள் உள்ளது. தற்போது ஆளுநர் அந்த இடத்திற்கு குடிபெயர்ந்துள்ளார். சிறிய குடும்பம் உள்ள ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு 26 அறைகள் உள்ளது. தற்போது ஆளுநர் அந்த இடத்திற்கு குடிபெயர்ந்துள்ளார். சிறிய குடும்பம் உள்ள ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு 26 அறைகள் உள்ள பல்நோக்கு இல்லம் எதற்கு என்று கேள்வி எழுப்பிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எந்த நோக்கத்திற்கு பல்நோக்கு சமுதாய கூடம் கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் மக்களுக்கு நிறைவேறவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கைலாஷ்நாதன் எளிமையான ஆளுநராக இருந்தாலும் அவர் செயல்பாடுகள் எளிமையானதாக இல்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் செய்தார். இதற்கு காரணம் சட்டமன்றத்தில் விவாதம் வந்தால் பல பிரச்சனைகள், மாநில பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ரெஸ்டோபார் பிரச்சனை, அசுத்தமான குடிதண்ணீர் மக்களுக்கு கொடுத்ததால் வந்த விளைவுகள், பாதிப்புகள், நிறைய பேர் உயிரிழப்பு, நிதி பற்றாக்குறை, நிர்வாக சீர்கேடு, இது போன்ற பிரச்சனைகளை முன்வைத்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பார்கள் என்பதை எதிர்கட்சிகளுடைய குரல் விலையை நெரிப்பது போல இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை அவசரமாக முடித்திருக்கிறார்கள். இது கண்டனத்துக்குரியது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியைப் போல 5000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். நான் முதலமைச்சருக்கு சவால் விட்டேன், நீங்கள் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை, 2000 பேருக்கு மேல்
வேலை வாய்ப்பு தரப்படவில்லை. சிறுநீரக நிபுணர்கள் மாநில மாநாடு, தமிழ்நாடு புதுச்சேரி மாநில யூராலஜி நிபுணர்கள் சங்க மாநாடு, கருத்தரங்கம் கிருமாம்பாக்கம் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ வளாகத்தில் 25ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெற உள்ளது. செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஏவிஎம்சி டீன்கள் மணி, ராஜன், மருத்துவ கண்காணிப்பாளர் ராஜன், பேராசிரியர் எழில்ராஜன், அமைப்பு செயலாளர்கள் நவீன், வினோத், நிர்வாக அதிகாரி மணிமாறன், மருத்துவ இயக்குனர் செல்வம், தலைமை மருத்துவர் அண்ணாமலை ஆகியோர் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில யூராலஜி நிபுணர்கள் சங்க மாநாடு கருத்தரங்கம் கிருமாம்பாக்கம் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ வளாகத்தில் நடைபெறுகிறது என தெரிவித்தனர். வரும் 25ஆம் தேதி தொடங்கும் கருத்தரங்கம் 4 நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர்கள், இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தனர். இதில் கல்வி திருவிழா, அறிவு பகிர்வு, திறன் மேம்பாடு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவைகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதுல எங்க யூராலஜில பொறுத்த வரைக்கும் நிறைய பாதிக்கு மேல இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ணி, அதாவது லேசர்ஸ் யூஸ் பண்றது, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால என்ன லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ் இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செஷனே இருக்கு. ஸோ அந்த செஷன்ல என்னென்ன லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். யூஸ்வலாக அந்த கான்ஃபரன்ஸில் டாக்டர்ஸ் யாருமே அவங்க ஹெல்த்துக்கு எந்த ஒரு அக்கறையும் கொடுக்கறது இல்லை. நீங்கள் நிறைய நியூஸில் மீடியா பீப்புள் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசில் கார்டியாலஜிஸ்ட் அவங்க இது பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுற எல்லா டெலிகேட்ஸ்க்குமே ஒரு கார்டியாக் ஸ்க்ரீனிங் பேக்கேஜ் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த எந்த கான்ஃபரன்ஸ்லையுமே டாக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த சர்வீஸை சர்வீஸ் டு த சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல நம்ம அதை பண்றோம். திருபுவனை தொகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்களை ஜேசிபி மூலம் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் பல்வேறு பகுதிகளில் மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகர பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் திருபுவனை பாளையம் கிராமத்திற்கு நடுவே செல்லும் பிரதான கழிவுநீர் வாய்க்காலில் ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிப்பர் லாரி மூலம் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாமல் தேங்கி கிடக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளால் கொசு தொல்லை அதிகம் இருந்து வந்தது. இந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார். ஜேசிஎம் மக்கள் மன்றம் மேற்கொண்ட இந்த பணியை அப்பகுதி மக்கள் பாராட்டி நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், அங்கத்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழாவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒன்றிய அரசின் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொது சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ஷாமிமு நிஷா, குடும்ப நல துணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து கண் மற்றும் காது பரிசோதனை செய்து கொண்டார். முகாமில் பொது சுகாதார சேவைகளான நீரிழிவு, இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனைகள், காசநோய், வாய், மார்பகம், கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனைகள், பல் மருத்துவம் மற்றும் ஆலோசனைகள், கண், மனநலம், இருதயம், காது மூக்கு தொண்டை, பொது அறுவை சிகிச்சை, தோல் மருத்துவம், வளர் இளம் பருவ மருத்துவ ஆலோசனை, குழந்தைகளுக்கான தடுப்பூசி, உடல் பருமன் பரிசோதனை, அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ வல்லுநர்களால் சிறந்த முறையில் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் ஹோமியோபதி, ஆயுர்வேத, சித்த மருத்துவம் நடைபெற்றது. உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விளக்கங்களும், ஊட்டச்சத்து உணவுகளுக்கான விளக்கங்களும், மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விளக்கங்களும், புற்றுநோய்க்கான பரிசோதனையின் அவசியங்கள் பற்றிய விளக்கங்களும் வழங்கப்பட்டன.
முகாமில் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு, சிவப்பு அட்டைதாரர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு, சுகாதார அடையாள எண் பதிவு செய்தும் வழங்கப்பட்டது. இந்த மாபெரும் சுகாதார திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த சுகாதார திருவிழாவில் பக்கவாதம், பச்சிளம் குழந்தை அவசர நிலை, பிரசவத்திற்கு பின் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு, கர்ப்பகால உயர் ரத்த அழுத்த நிலை, விபத்து, தீக்காயம் அல்லது தீ விபத்து, மாரடைப்பு, நெஞ்சுவலி, விஷத்தன்மையின் அறிகுறிகள் மற்றும் முதலுதவிகள் பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இந்த சுகாதார திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை தலைமையில் மருத்துவர்கள், பெண் சுகாதார மேற்பார்வையாளர்கள், செவிலிய அதிகாரிகள், கிராமப்புற செவிலியர்கள், சுகாதார உதவி ஆய்வாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதலமைச்சரின் செல்வமகள் திட்டமான பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் வைப்பு நிதி வங்கியில் செலுத்தும் திட்டத்தின் கீழ் 75 பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 37.50 லட்சம் ரூபாய், 2 பெண் குழந்தைகள் மட்டும் உள்ளவர்களுக்கு ஒரு குழந்தைக்கு ரூபாய் 30,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் 8 நபர்களுக்கு 4.80 லட்சம் ரூபாய் மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தொடர் நோய் சிகிச்சை திட்டத்தின் கீழ் 3 நபர்களுக்கு 18,000 ரூபாய் வீதம் 54,000 ரூபாய் என மொத்தம் 42.84 லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை இயக்குநர் ஜெயப்பிரியா, நல அதிகாரி நாகராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், மாவட்ட தலைவர் சுகுமார், கிருஷ்ணமூர்த்தி, தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், பொதுக்குழு உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி, சக்தி பாலன், சக்திவேல், ராஜா, மாவட்ட துணைத் தலைவர் மணி, டாக்டர் ராஜ்குமார், சகாயராஜ், சரவணன், பச்சையப்பன், வீரபாலன், சிவா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஆபரேஷன் திரிசூலம் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி முழுவதும் 400க்கும் மேற்பட்ட ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி காவல்துறையில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் தொடங்கப்பட்டது. அதன்படி ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிப்பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆராய்வதற்கு புதுச்சேரி முழுவதும் அந்தந்த சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையத்தை சார்ந்த காவல்துறையினர், சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் விடியற்காலை 400க்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உடைய ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவளக்குப்பம் பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் தூய்மை வார பேரணியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஸ்வச்சதா சேவா என்கிற இருவார தூய்மை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தவளக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் சுத்தமான குடிநீர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மை பணி தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நேஷனல் உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் கையில் தூய்மைகளை பற்றிய பதாகைகளை ஏந்தி கொண்டு பேரணியாக ஆசிரியர்கள் மற்றும் HR2 நிறுவன துப்புரவு ஊழியர்கள், அரியாங்குப்பம் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் மணவெளி தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன், இளநிலை எழுத்தர் செழியன் ஆகியோர் செய்திருந்தனர். நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்த மேலாண்மைக்கான டிஜிகேர் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நிதி உதவியுடன் தேசிய சுகாதார ஆராய்ச்சி முன்னுரிமை திட்டமான DGK என்பது இந்தியாவில் நோயாளி சிகிச்சை தரவுகளை மேம்படுத்துவதற்கு தொழில்நுட்ப அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாகும். இந்த UGCare திட்டம் செறிவு மிகுந்த தொழில்நுட்பம் மற்றும் டெலிமெடிசன் ஆகியவற்றை இணைத்து நீரிழிவு மற்றும் இரத்த கொதிப்பு போன்ற தொற்றா நோய்களின் பொது சுகாதார சேவை மேலாண்மையை உயர்த்தும் ஒரு முயற்சியாகும். இதன் மூலம் மேம்படுத்தப்பட்ட நோய் கண்டறிதல், மேலாண்மை மற்றும் நோயாளிகள் எளிதில் அணுகுமுறை ஆகியவற்றை தொழில்நுட்ப அம்சங்களுடன் பொது சுகாதார சேவை மையங்களில் வழங்கும் வகையில் நிறுவப்பட்ட ஒரு திட்டமாகும். தேசிய அளவில் இத்திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 முன்னோடி நிறுவனங்களில் ஜிப்மர் புதுச்சேரி மாநிலத்தில் இதை நடைமுறைப்படுத்தியுள்ளது. மேலும் ஜார்ஜ் இன்ஸ்டிடியூட் குளோபல் ஹெல்த் ஹைதராபாத், டெல்லி தொடர் நோய் கட்டுப்பாட்டு மையம், கொச்சி அமிர்தா மருத்துவ அறிவியல் நிறுவனம், கவுஹாத்தி எய்ம்ஸ், ஜோத்பூர் தேசிய தொற்றா நோய் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவையும் அந்தந்த மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தும். இத்திட்டம் தற்போதுள்ள தேசிய நோய் தொற்றா இணையத்தில் உள்ள குறைகளை களைந்து நோய் கண்டறிதல் முதல் நோய் சிகிச்சை மற்றும் நோயாளி கண்காணிப்பு வரை ஒரு தொடர் சேவையினை வலுப்படுத்தும் விதமாக அமையும். இதில் ஆஷா ஊழியர்கள், அங்கன்வாடி செவிலிய ஊழியர்கள், சமுதாய மருத்துவ அதிகாரிகள், திட்ட அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள், நோயாளிகள் மற்றும் சமுதாய உறுப்பினர்கள் ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர். டிஜிகேர் திட்டம் இந்த தேசிய நோய் தொற்றா இணையத்தில் உள்ள சவால்கள், தொழில்நுட்ப சேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலம் நீரிழிவு மற்றும் இரத்த கொதிப்பு உள்ளவர்களிடையே துரித நோய் கண்டறிதல், நோய் இறுதி செய்தல், நோய் சிகிச்சை துவக்கம் மற்றும் நோயாளி கண்காணிப்பு ஆகியவற்றை மேம்படுத்தப்பட்ட வகையில் செய்ய இயலும். வலுவான தொழில்நுட்ப கட்டமைப்பு, மேம்படுத்தப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் ஆரோக்கிய திட்ட இணைப்பு, சிகிச்சை அளிப்பவர்களின் திறன் கட்டமைப்பு, ஒருங்கிணைக்கப்பட்ட மருத்துவ செயல்முறைகள் ஆகியவற்றின் மூலம் இத்திட்டம் எளிதில் நோயாளியின் தேவையான தரவுகளை பெற்று துரிதமாக சிகிச்சைக்கான வழிமுறைகளை மேற்கொள்ள உதவும். இதன் மூலம் இரத்த கொதிப்பு மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இடையே நோயின் தாக்கத்தை வெகுவாக கட்டுப்படுத்தி அதனால் ஏற்படும் பிற விளைவுகளையும் வெகுவாக குறைத்திட இயலும். துல்லியமான மருத்துவ தரவுகள், நோய் சிகிச்சை புரிதல் மற்றும் முறையான மருத்துவ ஆலோசனை பின்பற்றுதல், நோயாளிகளிடையே சிகிச்சை குறித்த மன நிறைவு மற்றும் மேம்படுத்தப்பட்ட நோய் சிகிச்சை நிறைவு ஆகியவையும் இத்திட்டம் மூலம் சாத்தியமாகும். இது தேசிய அளவிலான தொற்றா நோய் சிகிச்சை கட்டமைப்பில் ஒரு நிரந்தர மற்றும் தன்னிறைவான நிலையை தொழில்நுட்ப அம்சங்களுடன் தொடர் திட்ட கண்காணிப்பில் நடத்தும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த முக்கிய திட்டத்தின் ஒரு அம்சமாக சமீபத்தில் புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் இயக்குனர் டாக்டர் செவ்வேல் மற்றும் தேசிய திட்ட இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன் ஆகியோர் முன்னிலையில் டெல்லி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ரூபா சிவசங்கர், டாக்டர் சௌரவ் சர்மா, தேசிய நோய் தொற்றா இணையத்தின் மாநில அதிகாரிகள் டாக்டர் ஜே ரமேஷ், டாக்டர் ஆர் துரைசாமி ஆகியோர் மற்றும் இத்திட்டத்தின் ஜிப்மர் ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் சுபிதா மற்றும் டாக்டர் சித்தான்சு சேகர்கர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் மற்றும் மாநில சுகாதார அதிகாரிகளுடன் ஜிப்மர் இணைந்து புதுச்சேரி மாவட்ட மற்றும் மாநில அளவில் செயல்படுத்தும் ஒரு கூட்டு திட்டமாக அமையும். இந்தியாவின் பொது சுகாதாரத்தில் சவாலாக விளங்கும் நீரிழிவு மற்றும் இரத்த கொதிப்பு நோய்களுக்கு நடைமுறை சிகிச்சைகளுடன் தொழில்நுட்ப அம்சங்களை இணைத்து நோய் மற்றும் நோயாளி கண்காணிப்பு அமைப்புகளை வலுப்படுத்தி அதன் மூலம் சுகாதார சேவை தரத்தினை உயர்த்துவதற்கு டிஜிகேர் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. கருவடிக்குப்பம் துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது.
ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற கருத்தை மையப்படுத்தி மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி மாநில அரசும் இணைந்து நடத்தும் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் துணை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ரோஸ்லின் விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். மருத்துவ அதிகாரி டாக்டர் கௌஷிகா, செவிலிய அதிகாரி ஜோஸ்பின் சுபா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் அவரது துணைவியார் பிரியதர்ஷினி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி தலைவர் கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சுகாதார திருவிழா குறித்து சிறப்புரையாற்றினர். நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சிந்துஜா பிரியா தலைமை தாங்கி பெண்களுக்கான சுகாதாரம், மார்பகம் மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் குறித்து சிறப்புரையாற்றினார். LHB ராதா, முத்து முகாமின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பேசினர். இந்த சிறப்பு முகாமில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பயிற்சியாளர்கள் பங்கு பெற்றனர். இறுதியில் துணை செவிலியர் சுபா நன்றி கூறினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி தலைவர் கிருபாகரன், செயலாளர் மதி, திட்ட தலைவர் சாந்தமூர்த்தி காச நோயாளிகளுக்கான சத்துணவு பைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பொது சுகாதார சேவைகள், ரத்த அழுத்தம், ரத்த சோகை பரிசோதனை, காச நோய் பரிசோதனை, சிறப்பு மகப்பேறு பரிசோதனை, பெண்களுக்கான சிறப்பு மார்பக புற்றுநோய் பரிசோதனை, குழந்தைகளுக்கான தடுப்பூசி, மனநலம், உடல் பருமன் பரிசோதனை ஆகியவை செய்யப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிலைய சுகாதார ஊழியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர். எவ்வளவு பெரிய ஒரு சிரமமான வாழ்க்கையில ஒவ்வொரு பெண்களுக்கும் முக்கியமான காலங்கள் அது. ஏன்னா அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷனை யார் உருவாக்கி கொடுக்கணும்னு சொன்னால் பெண்கள் தான், மகளிர்கள். அவங்க தாய்மார்கள் தான் அவங்களால அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கி கொடுக்க முடியும். அதுக்காக அவங்களுடைய வீரம் தியாகம் பண்ணுற அளவுக்கு கடைசி நிமிடம் போய் ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை, உடல் ஆரோக்கியத்தோட அந்த பெண்மணி இருந்தால் மட்டும்தான், அந்த தாய்மார் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு சிறப்பான ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும். பள்ளிக்கு சென்று தனது பேரனை கடத்தி சென்றவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட முதியவர் தனது பேர குழந்தைகளுடன் டிஜிபியிடம் புகார் மனு அளித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி TN பாளையம் பகுதியை சேர்ந்தவர் நிலவழகன். இவருடைய மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் 2 மகன்கள், தந்தை நிலவழகன் மற்றும் தாத்தா கனகராஜ் பராமரிப்பில் TN பாளையம் பகுதியில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நிலவழகனின் மூத்த மகன் 8 வயதான சாய் மாதவ் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப பள்ளியில் படித்து வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி மாலை தனது பேரனை பள்ளியில் இருந்து அழைத்து வருவதற்காக சென்ற தாத்தா கனகராஜை மர்ம நபர்கள் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி அவரை கடுமையாக தாக்கி சிறுவன் சாய் மாதவை கடத்தி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கனகராஜ் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து சிறுவனை மீட்டுள்ளனர். மேலும் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சிறுவனின் தாய் மாமா மற்றும் தாய்வழி உறவினர்கள் சிறுவனை வளர்ப்பதற்காக கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இதனிடையே காவல்துறையினர் தற்போது சிறுவனை மீட்டுள்ள நிலையில் இதுகுறித்து புகார் அளித்தும் இதுவரை தவளக்குப்பம் காவல் நிலைய காவல்துறையினர் சிறுவனை கடத்தி சென்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் எதிர்காலத்தில் தங்களுக்கும் சிறுவனுக்கும் பாதுகாப்பு இல்லை என கூறி கனகராஜ் தனது மகன் நிலவழகன் மற்றும் பேர பிள்ளைகளுடன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். மேலும் தனது பேரனை கடத்தி சென்றவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். ஸ்கூலுக்கு போய் விட்டு வந்தேன், என் அடையாளமே தெரியாது. 2 பேரும் அடிச்சு கழுத்து முடிஞ்சு போய்கிட்டு அடிச்சுட்டு என் பிள்ளைய கடத்தின்னு போயிட்டானு. என் பிள்ளை வேலைக்கு போயிருந்தேன். அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி நைட்டு எனக்கு என்னால் சொல்கிறதுக்கு அந்த டைமில் முடியல. ஆஸ்பத்திரி வந்த பிறகு ஃபோன் பண்ணி எப்போ யாரா என்னை அடிச்சுட்டு பிள்ளைய தூக்கி கடத்தின்னு போயிட்டானுப்பான்னு சொன்னேன். நான் சொன்ன பிறகு தம்பி பையன் என்ன பண்ணிக்கிறான், ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான்.
முதலையார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சப்தகிரி கோல்டன் சிட்டி முதல் ஜோதி நகர் வரை புதிய பிரதான சாலையுடன் இணைக்கும் ராம்ப் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு பகுதியில் சாலைகள் விரிவுபடுத்தப்படாமல் இருந்ததால் வழியில்லாமல் அப்பகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்திருந்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மக்களிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நீண்டகால பிரச்சனையாக இருந்த போக்குவரத்து பிரச்சனையை சரி செய்யும் வகையிலும் மற்றும் புதிதாக சாலை வழி வகுத்து மக்களின் சிரமத்தை போக்கினார். அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சப்தகிரி கோல்டன் சிட்டி முதல் ஜோதி நகர் வரையிலான புதிய பிரதான சாலையுடன் இணைக்கும் வகையில் உள்ளாட்சி சாலைக்கு ராம்ப் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. 8,87,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட இந்த பணிகளை முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஜோதி நகரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த நொலம்பூரில் 97.3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள் மற்றும் பெண்கள் கழிவறை கட்டிடத்திற்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றியம் நொலம்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் 97.3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 வகுப்பறை கட்டிடம் மற்றும் ஒரு பெண்கள் கழிவறை கட்டிடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளருமான செஞ்சி மஸ்தான் துவக்கி வைத்தார். விழாவிற்கு ஒலக்கூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சொக்கலிங்கம், ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராஜாராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்வில் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் கற்பகம், பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொறுப்பு அர்ஜுனன், ஒன்றிய அவைத்தலைவர் அமராவதி, மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன், அயலக அணி ராசி முஸ்தபா, மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சக்திவேல், மாவட்ட ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊரல் அண்ணாதுரை, கோனேரிக்குப்பம் ஜனார்தனன், நொலம்பூர் கிளைக்கழக செயலாளர்கள் முத்துவேல், நாராயணன், கேசவன், சுரேஷ்குமார், சிவகுமார், பிரதிநிதி குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் நகரத்திற்குட்பட்ட ஐயந்தோப்பில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரத்திற்குட்பட்ட வேதவள்ளி திருமண மண்டபம் அருகிலும் மற்றும் ஐயந்தோப்பு ஆகிய இடங்களில் திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, போதைப் பொருள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் தெருமுனை பிரச்சார கூட்டம் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது. நகர செயலாளர் தீனதயாளன் அனைவரையும் வரவேற்றார். இதில் மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம், ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக இலக்கிய அணி மாநில துணை செயலாளர் கோவை புரட்சி தம்பி சிறப்புரையாற்றினார். இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் திருமகள், ஜனார்தனன், கார்த்திக், சரவணன், அதிமுக நிர்வாகிகள் கணேசன், தளபதி ரவி, உதயகுமார், ரூபன்ராஜ், ஜெயஸ்ரீ, செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். ஆபரேஷன் திரிசூலம் திட்டம் புதுச்சேரி முழுவதும் 400க்கும் மேற்பட்ட ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை. தம்பி செய்த கொலைக்கு பழிவாங்க அப்பாவி அண்ணன் வெட்டி படுகொலை, 6 பேர் கொண்ட கும்பல் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.